அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் இந்த ஜூம் மீட்டிங்ல வருக வருக நான் வரவேற்கிறேன். நான் உங்கள் வேல்முருகன் from எதிர்கோட்டை நியர் சிவகாசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட் வேல்யூ 50 பிவி. அதுக்கு என்னென்ன பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட்டே 50 பாயிண்ட் வேல்யூ பண்றது சிரமமா இருக்குன்றாங்க, சிரமப்படுறாங்க. நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மைண்ட்ல உள்ளது எல்லாமே முதல்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறத தெரியாது, அதுக்கு என்ன பிவி இருக்குன்னு தெரியாத காரணம் தான். சரிங்களா? இப்ப நம்ம போய் ஒருத்தரை போய் பேச போறோம். பேசணும்னா முதல்ல நம்ம வார்த்தை வாயில வர்றது ஒரு 4 பொருள் தான். கேட்டா பேஸ்ட், பிரஷ், சமையல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்ல தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அந்த மைண்ட்ல எல்லாமே ஞாபகத்துக்கு வராது. ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களுக்கு இப்போ நம்ம போய் சொல்ல போறோம். அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த பொருளை பயன்படுத்துறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், இந்த பொருள் அப்படி என்ன இருக்கு பயன்படுத்துறது அப்படிம்பாங்க. முதல்ல இந்த பொருளை, ஒவ்வொரு பொருளையும் நம்மளுடைய சமீர் மோடி சார் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐ பர்சனலி கேரண்டீட் யுவர் ஃபுல் மணி ரிஃபண்டட் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் 100% குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஏன்னா தரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் குவாலிட்டிங்க. இன்டர்நேஷனல் குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா, முன்னாடியெல்லாம் ஃபாரின் போவாங்க, பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த பொருள்ல ரொம்ப ஆர்வமா போய் நம்ம போய் அதெல்லாம் பார்ப்போம். அந்த பொருள் ஏன் அப்படின்னா அவ்வளவு தரமா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இன்டர்நேஷனல் குவாலிட்டிக்கு நம்ம அந்த தரத்துக்கு இணையா நம்ம பொருட்களை தயார் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மோதிகிரி கம்பெனி. முதல்ல அதுக்கு நன்றி சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. ஒரு பொருளை பயன்படுத்துங்க, ஒரு 20% வரைக்கும் பயன்படுத்துங்க. ஏதோ ஒரு வகையில பிடிக்கலையா, நீங்க திரும்ப கொடுத்து முழு பணத்தையும் திரும்ப வாங்கிக்கலாம். இது எங்கெங்க இருக்கு? அதுவும் சும்மா வாய்ப்புனால சொல்லலைங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுடைய சமீர் மோடி சார். ஸோ அவ்வளவு தரமானது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கசாடஸ் கெமிக்கல் எதுவுமே இல்லாதது, இயற்கையான கெமிக்கல்ஸ் வச்சு நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான இயற்கையான கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இப்போ பால் எடுத்துக்கிடுவாங்க. பால் எடுத்துக்கிட்டோம்னா வெளியில பவுடரா கொடுப்பாங்க, அது கெமிக்கல். அதுக்கு பேர் லாக்டிக் பவுடர், லாக்டிக் ஆசிட் இருக்கும். அப்ப லாக்டிக் ஆசிட் அப்படின்னா அது ஒரு கெமிக்கலா அப்படின்னு அப்படின்னா பாலிலோட அந்த பொருளோட பேர் லாக்டிக் ஆசிட், அதனோட கெமிக்கல் பேரு. அப்போ அந்த அப்ப லாக்டிக் ஆசிட்டா பவுடரா கொடுக்கறது கெமிக்கலு, நம்ம பாலா சாப்பிடுறது அதோட லாக்டிக் ஆசிட் நமக்கு இயற்கையான கெமிக்கலுங்க. ஸோ அப்படித்தாங்க ஒவ்வொரு பொருளையும் அவ்வளவு இயற்கையான கெமிக்கல் வச்சு நம்மளுடைய ஹியூமன் பாடிக்கோ இந்த என்வைரன்மெண்டலுக்கோ எந்த விதமான பிரச்சனை இல்லாத பொருட்களா நமக்கு சமீர் மோடி சார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம 50 பாயிண்ட் வெளி பண்ணணும், அதுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துடலாம். இது நான் இப்படி கொடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது புரியலன்னு நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. இப்ப என்ன பொருள்லாம் நம்ம பயன்படுத்தலாம் மோதிக்கேர்ல அப்படிங்கிறதுனா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல வாட்ச் காட்டிடுறேன். மஞ்சள் பவுடர், பிரஸ் மோமன் டூத் பேஸ்ட், பிரஸ் மோமன் டூத் பிரஷ். நான் என்ன போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி என்ன, அதனுடைய அதாவது பேக்கிங் என்ன, பேக்கிங் எம்ஆர்பி என்ன, டிபி பிரைஸ் நமக்கு என்ன இதுல கிடைக்குது, பிசினஸ் வால்யூம் என்ன, பிவி என்ன, பிவி என்ன, பாயிண்ட் வெளி என்ன அப்படிங்கிறத நான் எல்லாமே தெளிவா அதுல போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு ஃப்ரீயாட்ட நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அந்த இது பண்ணி தர்றேன். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இது மாதிரி நான் ஜஸ்ட் வாய்ஸ் காட்டுறேன். அப்போ காலையில இருந்துச்சு நம்ம பேஸ்ட் பண்றது, ப்ரஷ் பண்றது, முதல்ல ஏன் மஞ்சள் தூள் போட்டுருக்கு, மங்களகரமா இருக்கட்டும் மஞ்சள் தூள் போட்டுருக்குறேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா லாங் லிஃப் டீ தூள், ஒய்பிஎல் சோப்பு, ஹென்னா ஷாம்பு, கண்டிஷனர், சலோன் ஹேர் ஆயில், வெலாசிட்டி மென் பாடி ஸ்ப்ரே, வெலாசிட்டி மென் ஷேவிங் கிரீம், வெலாசிட்டி மென் பாடி டால்க்கு, 1.5 டிராப், 1.5 ஸ்க்ரப்பு, ஃப்ரீடம் நாப்கின், ரைஸ் பிரான் ஆயில், கோகனட் ஆயில், காளி மிர்ச் அதாவது மிளகு, லால் மிர்ச் அதாவது வத்தல் பொடி, தனியா பவுடர் அதாவது மல்லிப்பொடி, கிங் பவுடர் அதாவது பெருங்காய பவுடர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பவுடர், சிக்கன் மசாலா பவுடர், ஜீரா பவுடர், அதாவது நெய், கவு கீ, சுத்தமான நாட்டு பசு நெய், வாஷ்மேட் 5 லிக்விட், வாஷ்மேட் ப்ரீவாஷ், டசால், ஸ்டெரிக்ளின், பியான் ப்ளூ. இந்த டசால்ங்கிறது ஃப்ளோர் கிளீனர், ப்ரீவாஷ் அப்படிங்கிறது வாஷ்மேட் ப்ரீவாஷ் அப்படிங்கிறது கரைகளை அழுக்குகள் எடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸ்டெரிக்ளின் அப்படிங்கிறது ஒரு கிருமிநாசினி, 100% கிருமிநாசினி. பியான் ப்ளூ அப்படிங்கிறது நம்மளோட லெட்டின் கோப்பையில் உள்ள இதை கிளீன் பண்ணக்கூடியது. ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்ப பாத்ரூம் கிளீனர், அதாவது ஸ்கேலெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் ஹனி, டீ ட்ரீ ஆயில், மல்டி விட்டமின், மல்டி மினரல், ஸ்பைருலினா, இலாய், புதினா வித் துளசி, நோனி ஜூஸ், பிக்கிள். இப்போ நான் வந்து ஒரு 38 பொருள் வந்து வாசிச்சிருக்கிறேங்க. இந்த 38 பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இதுல நம்ம யூஸ் பண்ணாத பொருள் ரெகுலரா இப்ப ஏதோ ஒரு கடையில நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது யூஸ் பண்ணாத பொருளா இது? சரிங்களா? எல்லாமே அம்பானில இருந்து அரவாணி வரைக்கும் எல்லாமே இது பயன்படுத்தக்கூடிய பொருள். இது இல்லாம நாம இருக்க முடியாது. இன்னொன்னு இதுல குறிப்பிடணுங்க. இதுல நான் ஏதோ இப்ப சின்ன குழந்தைங்க இருக்குன்னா பேபி சோப், பேபி ஸ்பா எதுவுமே இதுல சேர்க்கல. அதே மாதிரி லேடிஸ்க்கு உண்டான ஃபேஷியல் கிட் எதுவுமே சேர்க்கல. நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? இதுல முக்கியமானது இது மட்டும்தாங்க சேர்த்திருக்கிறேன். ஆனா இதனுடைய டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, எம்ஆர்பி ரூ. 11,847. நமக்கு டிபி பிரைஸ் 8,931. நமக்கு பிபி பிசினஸ் வால்யூமா கிடைக்கிறது 3,286. இதுல பாயிண்ட் வேல்யூவா கிடைக்கிறது 121 பாயிண்ட் வேல்யூ. இதுல நான் கடைசியா ஒரு 5 சேர்த்திருக்கிறேங்க. அந்த ஸ்பைனலர் மல்டி விட்டமின்ல இருந்து ஒரு 6 சேர்த்து 5 சேர்த்திருக்கேன் நோனி ஜூஸ் வரைக்கும். இது முக்கியமான அவசியமான தேவை. நம்ம வீட்டுக்கு தேவையான இது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல நல்லா சாப்பிடணும். சத்தானதை சாப்பிடணும். இந்த சத்தானதை சாப்பிட்றது வந்து செரிக்கணும். அந்த செரிமானம் ஆகிறது கழிவுகளை வந்து கம்ப்ளீட்டா வெளியேறணும். ஸோ இதுக்குண்டான ஒரு 5 விதமான நம்மளுடைய வெல் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் மட்டும் அதுல சேர்த்துருக்கேன். ஏங்க இதெல்லாம் எனக்கு வேணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஆங்கில மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க மொத்தமா சேமிச்சு ஆஸ்பத்திரி கொண்டு கொடுக்கலாம் தாராளமா. தப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து கூட நீங்க இதை பண்ணிக்கலாம். இதுல வந்து 121 பாயிண்ட் வெளிப்படும். இது எல்லாமே நமக்கு அத்தியாவசியமான தேவை. இதுல 50 பாயிண்ட்களை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நான் யார்ட்டையும் பேச போறோம் அப்படின்னா, இத்தனை இது இருக்கு. அந்த அவங்க கேட்பாங்க. இது அதுன்னா என்ன? பேசுனா உங்க பேஸ்ட்ல என்ன செய்யும்? உங்க டீ தூள் எப்படி இருக்கும்? இப்படி ஒண்ணுன்னா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. கேட்காட்டாலும் பரவாயில்ல. நம்ம சொல்லிட வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் அதுக்கு சின்ன சின்ன விளக்கம் கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா, இந்த மஞ்சள் அப்படின்னோன்னா, ஐயா எனக்கு வேணாங்க. நான் மஞ்சள் பூச மாட்டேன். ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே வெளியில முகத்துக்கு தனியா நம்ம வெளியில குழம்புக்கு தனியா தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே கெமிக்கல் கலந்து வச்சிருக்காங்க. என்னைக்கு இந்த மஞ்சள் தூள் வந்து கலப்பட மஞ்சள் தூளை வந்ததோ இந்த பெண்களுக்கு வந்து மஞ்சள் தூள் பூசுறதே மறந்துட்டாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் தூள் பூசாத விளைவும் ஒரு காரணம் அன்வான்ட் ஹேர் ஃபேஸ்ல வர்றதுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம மஞ்சள்லாம் பாத்தீங்கன்னா குறுக்குமீன் சேர்ந்தது மருத்துவ குணம் அவ்வளவு இருக்கிறது. இதை பத்தி நிறைய நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால மஞ்சள்தூள் வந்து அவ்வளவு நமக்கு என்ன சொல்றது ஆர்கானிக்கா. ஆர்கானிக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையான இயற்கையான கெமிக்கல் இயற்கையான உரங்களை வச்சு தயார்படுத்தின நம்மளுடைய மஞ்சள்தூள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேஸ்ட். இப்ப பேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே என்ன கொடுத்தாலும் சரி முதல்ல இந்த பேஸ்ட்டும் பிரஷும் சேர்த்து கொடுக்கணும். என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் நம்ம பேஸ்ட் தரமான பேஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில உள்ள பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்துச்சு பேஸ்ட் பண்ணோம்னா, ஒரு மாதிரியா வாய் மதமதப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா, அதுல உள்ள ஹசார்டஸ் கெமிக்கல். ஸோ நம்ம பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்காது. நம்ம பேஸ்ட் பண்ண உடனே டீயோ, காஃபியோ சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் அப்படியே தெரியும். ஏன்னா, இதுல அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லுகள்ல எனாமல் கோட்டிங் போகாம பாதுகாக்கும். பல் ஈருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருக்கும். பல்வலி வராம தடுக்கும். உள்ள உள்ள உணவுப் பொருட்களை வெளியில கொண்டு வரும். பல்லுக்கு இடையில சிக்கியிருக்க உணவுப் பொருளை. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எந்த விதமான உள்ள கிருமி தொற்றும் ஏற்படாது. அது மூலமா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பல் சுத்தமாகும், ஈறுகள் நல்லா இருக்கும், பலப்படுத்தும். அது மூலமா நமக்கு பல்வலிங்கிறது எப்பவுமே இருக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா, எளிர் இவ்வளவு வீங்கி போயிருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நம்ம இதை பேஸ்ட்டை கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். ஏன் பிரஷ் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம பேஸ்ட்டை கொடுக்குறோம். அவங்க ஏதோ ஒரு ஹார்டான பேஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இப்ப ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எந்த பிரஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப, எந்த பிரஷ் ரொம்ப நைஸ் ரொம்ப ரொம்ப நைஸா இருக்கும். அந்த பிரஷ் இந்த பிரஷ் நைஸா இருந்துச்சுன்னா, அது நம்ம பல்லுகளுக்கோ, ஈறுகளுக்கோ எந்த பிரச்சனையும் ஒண்ணும் பண்ணாதுன்றாங்க. ஹார்டா இருக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஈருக்கும் அந்த பல்லுக்கும் இடையில வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்தும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ பில்டிங் கட்டுறோம். அந்த சிமெண்ட் வச்சு மேல செங்கல் வைப்பாங்க. அந்த சிமெண்ட்டுக்கும் செங்கலுக்கும் இடையில வந்து விரிசல் இருந்துச்சுன்னா அந்த சுவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. அதேதாங்க. அதே கான்செப்ட் தான் நமக்கு இல்ல. அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈருக்கு வந்து பலம் இழந்து போச்சு அப்படின்னா, அந்த பல்லு ஆட்டோமேட்டிக்கா வலி வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுல போய் உணவுப் பொருள் உட்காரும். கிருமிகள் ஃபார்ம் ஆகும். அது மூலமா நமக்கு பல்லு வலி ஜாஸ்தியாகும். நம்ம இது அந்த இது எதுவுமே பண்ணாது. நம்ம பிரஷ் ரொம்ப நைஸா போட்டுருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா, ஃபுட் பேக்கிங் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. மத்த பிரஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லாமே என்ன சொல்றது பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது உள்ள போய் ஏதாவது பண்ணாலும்
அது நரம்புகள் ஏதாவது இருக்கும். அது அது உள்ள போய் நமக்கு குடல்ல வந்து பலவிதமான தொற்றுக்களை வந்து ஏற்படுத்தும். நம்ம இது வந்து என்ன ஃபுட் பேக்கிங் மெட்டீரியல், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நைஸா இருக்கும். ஈருக்கோ பல்லுக்கோ எந்த விதமான எனாமல் கோட்டிங்கோ ஈறுகளை வந்து தேய்மானம் பண்றது எதுவுமே நம்ம அதில் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ அருமையான போட்டிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா லாங் லீஃப் டீ, காலைல எழுந்தோடனே ஒரு டீ அருமையா நம்ம குடிக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து இப்போ என் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, டீயை கொதிக்க கூட வேண்டாம், அப்படியே அது கரைஞ்சா கூட போதும், நம்ம அப்படியே டீயா ஊற்றி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்களோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ப்ராசஸ்ல கடைசி ப்ராசஸா டஸ்ட், அதாவது என்ன சொல்றது, சூப்பர் டஸ்ட் டீன்னு கூட நம்ம கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்து அதில் டீ குடிக்கிறதுனோட விளைவு அதனுடைய இதுவுமே இல்லாம அந்த எந்த விதமான நியூட்ரிஷன்ஸ் இறங்க விடாம அப்படியே கொதிக்க கூட இல்லாம அப்படியே இறக்கி பண்ணாங்க. பொதுவா வந்து டீ தூள் வந்து ஒரு 3 மினிட்ஸாவது வந்து கொதிக்க வைக்கணும். அப்படி கொதிக்க வச்சா தான் அதில் உள்ள நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அப்படி இறங்கும். ஸோ அதன் மூலமா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். சரிங்களா? நம்ம இதுல பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் டீ தூள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரு பாத்தீங்கன்னா சிடிசி தேயிலைன்னு சொல்லுவாங்க. இந்த சிடிசி என்னன்னா கிரஷ் பண்றது, கிளியர் பண்றது, அந்த மாதிரி கொடுத்துருங்க. கிரஷ் டியர் ஹால் அப்படிங்கிறார். அதை சுருட்டு அப்படி முழு இலையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா அது கிரஷ் ஆகி கொடுத்துருக்கனால அதை கொதிக்க வைக்கிறப்ப நமக்கு அதில் உள்ள சில சத்துக்கள் நிறைந்து காணப்படுறதுனால நமக்கு வந்து அது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அல்சர் உள்ளவங்களும் இந்த டீயை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் வேல் சோப். நம்ம இந்த நம்ம சோப்பெல்லாம் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது. ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளவு நல்லா இருக்குங்க. அப்போ சம்மர்லயோ வின்டர்லயோ நம்ம யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வறண்டு போகாம நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கறதுனால நம்ம சோப்பு வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. அதனால தாராளமா நம்மளுடைய ஒயிட் வேல் சோப்பை இது பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா டிஎஃப்எம் டோட்டல் ஃபேட் மாய்ஸ்சரைசிங் 76% கொடுத்துருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா நல்ல மாய்ஸ்சரைசராக்கும் ப்ரொடெக்ட் நல்ல ஒரு இது ப்ரொடெக்ட் கொடுக்கும், டியோட்ரேஷனாகவும் இருக்கும். அதாவது நம்ம சோப் யூஸ் பண்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல அழுக்குகள் கிருமிகள் போகணும், நம்ம உடம்பு வந்து நல்லா மனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த கிரியின் வேலையை நம்மளுடைய சோப், நம்மளுடைய ஒயிட் வேல் சோப்பா இருந்தாலும் சரி, எந்த சோப்பா இருந்தாலும் ஒயிட் வேல் சோப் மட்டும் உதாரணத்துக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அவ்வளவு சூப்பரா இருக்குங்க நம்மளுடைய ஒயிட் வேல் சோப். ஸோ அதையும் எடுத்துருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹென்னா ஷாம்பு. இந்த ஹென்னா ஜொஜோபோ அப்படிங்கிற சேர்த்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஹென்னாங்கிறது மருதாணிங்க. ஜொஜோபோ அப்படிங்கிறது ஒரு இயற்கையான தாவர விதைகள்ல இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தாங்க ஜொஜோபோ ஆயில். இது எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இந்த ஜொஜோபோ ஆயில்லாம் ரெகுலரா யூஸ் பண்றப்ப தலம் வழுக்கை விழுந்தால் கூட அதுல முடி முளைக்கும் அப்படின்னு கூட அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஹென்னா வித் ஜொஜோபோ ஆயில் சேர்ந்த நமக்கு அந்த ஷாம்பை வந்து பயன்படுத்தலாங்க. இது போக யாருக்கு அதாவது ஜாயிண்ட் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம பேஸ்ட் கொடுத்தோம்னா ப்ரெஷ் சேர்த்து கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது மாதிரி யாருக்கு ஷாம்பு கொடுத்தாலும் கண்டிஷனர் சேர்த்து கொடுங்க. இப்போ இந்த சலோன் அப்படிங்கிறதுல நமக்கு அந்த கேட்டகரியில் இருக்கு. அந்த சலோன்ல கொடுக்குறப்ப என்ன ஷாம்பு கொடுத்தாலும் சலோன்ல கண்டிஷனர் சேர்த்து கொடுக்கணுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரூட்டா பெருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு இந்த ஹென்னா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா டிடி ஷாம்பு, ஆர்னிகா டிடி ஷாம்பு இந்த மாதிரி கொடுக்குறப்ப அதுல உள்ள நம்ம கண்டிஷனர் ஒயிட் டார்க் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷனர் சேர்த்து கொடுக்கணும். ஏன் கண்டிஷனர் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாம்பு கொடுக்குறப்ப அந்த ஷாம்பு என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு விறகு மாதிரி இருக்கிற ஒரு இத சோளத்தட்டை மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த விறகு வந்து ஈஸியா கைட்ட ஒடிக்க முடியாது. சோளத்தட்டையை வந்து கைட்ட ஈஸியா ஒடிச்சிடலாம் பாத்தீங்களா? ஸோ அது மாதிரி தாங்க அந்த ஷாம்பு யூஸ் பண்ணோன்னு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா முடி வந்து அப்படியே தட்டையா மாறும். அப்படி தட்டையா மாறுறப்ப அது என்ன ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆனோம்னா உள்ள அழுக்கு பூரா வெளியில வர்றதுக்காண்டி இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணாட்ட என்ன செய்யும் பாத்தீங்கன்னா அது ஓப்பனாவே நிற்கும். அப்ப தட்டையாவே இருக்கு, விறகா மாறாது. அப்போ இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ண உடனே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதை அப்படியே மூடிக்கிடும். அப்போ வந்து நல்லா திக்கா மாறிடும். திக்கா மாறினோம்னா அது ஈஸியா பிரேக் ஆகாது. ஸோ எல்லாருமே செய்யற தப்பு. நம்ம ஷாம்புவே கொடுத்தாலும் நம்ம முடி உதிர்றதுக்கு காரணம் அந்த கண்டிஷனர் பின்னாடி நம்ம சேர்த்து கொடுக்காதனோட விளைவுதாங்க. அப்ப இது ரெண்டையும் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா முடி அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அப்போ நம்ம முடி உதிர பிரச்சனைங்கிறது நல்லா கண்ட்ரோல் ஆகும். நம்ம முடியும் நல்லா இருக்கும், தலைமுடியும் நல்லா இருக்குங்க. அதுபோக பின்னாடி வந்து நம்ம ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் வந்து பாதாம் ஹேர் ஆயில், இதுல சிரம் சேர்ந்துருக்குது. அப்ப இதெல்லாம் யூஸ் பண்றப்ப அதான் விளம்பரத்தை கூட பாத்துப்பீங்களா, மேல தலையில வந்து சீப்பை வச்சு அப்படி ஸ்வங்கின்னு கீழே வரும் பாத்தீங்களா, அது மாதிரி நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்றப்ப எந்த ஒரு முடி வந்து ஒன்னோட ஒட்டாது, ஃப்ரீ ஹேரா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹேர் ஆயில் நம்ம பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வெலாசிட்டி பாடி ஸ்ப்ரே. இந்த பாடி ஸ்ப்ரேலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிட்டு போறப்ப யாரையும் கிராஸ் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளசன்ட் ஸ்மெல் இருக்குங்க. அப்போ நம்மளை பத்தின ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு 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 உயர்ந்த இது வந்து அவங்ககிட்ட வந்து கிடைக்கும். அப்போ என்னமோ நல்லா நல்லா ஒரு ஸ்மெல்லா இருக்கு,
ஒரு பெரிய ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அண்ணன் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எங்க போனாலும் யாராவது பின்னாடி வந்தாங்கன்னா ஏறி உட்கார வச்சு போவேன். அப்போ நான் வந்து அந்த வெலாசிட்டி பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றப்ப இறங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அந்த ஆர்டர் கிடைச்சிரும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாடி ஸ்ப்ரே எதுனாலும் சரி, நம்ம எந்த பாடி ஸ்ப்ரே சரி, நம்ம யூஸ் பண்ற நமக்கு தெரியாதுங்க. ஆனா நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சுமல் இருக்குங்க. ஸோ பிளசன்ட் சுமல் இருக்கிறதுனால இப்ப வெளியிலலாம் பாடி ஸ்ப்ரேன்ற பேர்ல போட்டு வர்றாங்க பாத்தீங்கன்னா, அவ்வளவு என்ன சொல்றது, அது ஒரு மாதிரியா தலைவலி கூட வந்துருங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பாடி ஸ்ப்ரேங்கிறது எந்த விதமான இரிட்டேட்டிவ்ங்கிறது யாருக்குமே ஏற்படுத்தாது. நல்ல ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லா இருக்குங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நெறைய சொல்லிட்டே போலாம். டைம் இருக்கனால, அதே மாரி பாடி டால்க்கும் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதே மாரி 1 1/2 டிராப் 1 1/2 டிராப்லாம் பார்த்தீங்கன்னா, லெமனும், கத்தாழ தாங்க பயன்படுத்துறோம். ஸோ அதனால வந்து தாராளமா நம்மளுடைய பாத்திரங்கள் எல்லாமே இத வந்து பயன்படுத்துறப்ப சூப்பரா இருக்கும். அதோட இந்த ஜாயிண்ட் சேல்ஸ் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்க்ரப் 1 1/2 ஸ்க்ரப்பையும் சேர்த்து குடுத்துறணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு ஸ்க்ரப்ப வச்சு இது பண்றப்ப, அது ஃபுல்லாவே பாத்திரங்கள்ல வந்து கிராக் விழுகும். நம்மளுடைய ஸ்டீல்ல தான் இது செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே ஸ்டீல்ல இருந்தாலும், அதனுடைய டெக்னாலஜி வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கிறதுனால, பாத்திரங்கள்ல எந்த விதமான இது கீறல் எதுவுமே விழுகாது. அவ்வளவு சூப்பரா இத பிரமாதமா பண்ணி குடுத்துருக்காங்க. நம்மளுடைய 1 1/2 ஸ்க்ரப். அதே மாரி நம்ம 1 1/2 டிராப் லிக்விட இது பண்றப்ப லெமனும் கத்தாழ தான். அதனால சரியா நம்ம கிளீன் பண்ணாட்ட கூட நமக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது. மேக்ஸிமம் வீட்ல பார்த்தீங்கன்னா, டிடர்ஜென்ட் சோப்பு தாங்க யூஸ் பண்றாங்க. நீங்க கூட நேரடியா பாருங்க. அ நம்ம எங்க எங்க நம்ம இதுல என்னைக்கு இந்த 1 1/2 டிராப் வருதோ, அன்னைக்கு வந்து நம்ம இந்த 1 1/2 டிராப் தான் நம்ம இதுல பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுல 38 பொருள் குடுத்துருக்கீங்க. ஆனா, நான் பயன்படுத்துற பொருளு வீட்ல உண்மைக்கு இதுங்க நேத்து தாங்க எண்ணி பார்த்தேன். அப்படி பார்த்தா இந்த செல்ஃப் யூஸ் வந்து நம்ம தரமா நம்ம 100% பயன்படுத்துறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்குலாம் அந்த 50 பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணங்க. சரிங்களா? நான் எங்க வீட்ல நேத்து எண்ணி பார்க்கிறப்ப, கவுண்ட் பண்ணி பார்க்கிறப்ப அந்த நான் பயன்படுத்துறதோட, அந்த மோதிக்கர் பொருட்களோட எண்ணிக்கை 54ங்க. சரிங்களா? ஸோ இதுல உங்களுக்கு 38 தாங்க போட்டிருக்கேன். அப்போ நம்ம அஸ் எ கன்சல்டன்ட் நாம வந்து இந்த 50 பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லங்க. சரிங்களா? ஓகே. இந்த 38 இந்த பொருட்களுக்கே பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 128 பாயிண்ட் வேல்யூ. அதனால இதுல நீங்க செலக்ட் பண்ணி பண்ணாலே போதுங்க. 50 பாயிண்ட் வேல்யூ தாராளமா பண்ணலாங்க. நாங்க அதனால தாங்க இத குடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாப்கின். இந்த நாப்கின் இல்லாத வீடுகள் வந்து இருக்கவே கூடாதுங்க. அஸ் எ கன்சல்டன்ட்டா மோதிக்கேர் கன்சல்டன்ட்டா இருக்கிறவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாப்கின் வந்து நீங்க இப்ப அஸ் எ லேடீஸா நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு எண்ணுனீங்க அப்படின்னா, நம்மளுடைய நாப்கின வந்து நீங்க பயன்படுத்துங்க. தைரியம். ஏன்னா, நீங்க அந்த செல்ஃப் யூஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியில சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் அதெல்லாம் சரி பண்ணுச்சு அப்படிங்கிறத. சரிங்களா? ஏன்னா இதுல 8 லேயர் இருக்கு. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த மாதம் மாதம் அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, தாராளமா இத வந்து பயன்படுத்தலாம். நம்மளுடைய நாப்கின் பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் பிரான் ஆயில்ங்க. இது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த ரைஸ் பிரான் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா, அ வெளியில நீங்க சொல்றப்ப என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ரைஸ் பிரான் ஆயில் வந்து நீங்க வாங்குறதுக்குள்ள ரொம்பலாம் படாத பாடு பட வேணாங்க. சரிங்களா? இது வந்து ரைஸ் பிரான் ஆயில்ல வந்து நமக்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கு. நெஞ்செரிச்சல் இருக்காது. அவ்வளவு தரமா நமக்கு வந்து போட்டிருக்காங்க. 15,000 பிபிஎம் அந்த ஒரிஜினல் அப்படிங்கிற சத்து வந்து அவ்வளவு சூப்பரா குடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து ஆ நம்ம அதாவது ஆரோக்கிய ரீதியா பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பிரமாதமா இருக்கும். கொழுப்பு படிய விடாது. அப்படிங்கிற நெறைய இது இருக்குங்க. ஆனா, இதுல நீங்க சொல்றது என்னன்னா, அவங்கட்ட வந்து சின்னதா வந்து அவங்களோட மைண்ட் ஓப்பன் பண்ணுங்க. என்னன்னா ஒண்ணுமே பண்ண வேணாங்க. இப்போ அவங்க ஏதோ ஒரு சமையல்னா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. என்ன பயன்படுத்திட்டு இருப்பாங்க? மிஞ்சி 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 போனா சன்ஃப்ளவர் சீட்ஸ் உள்ள ஏதாவது பிராண்ட பயன்படுத்துவாங்க. இல்லன்னா, நான் கடலெண்ணெய் வாங்குறேன், நல்லெண்ணெய் வாங்குறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிராண்ட சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க அத பிரைஸ் மட்டும் கேட்டு பாருங்க. ரொம்ப 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 கம்மியான விலையில சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கடலை எண்ணெய் அப்படின்னா, அது என்ன ரேட் கிடைக்குது கேட்டோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நான் கேட்ட வரைக்கும் சொல்றது பார்த்தீங்கன்னா, 180லேருந்து 200. சரிங்களா? இப்போ அவங்கட்ட கேளுங்க, இந்த கடலை எண்ணெய் கடலை பருப்புலேருந்து ஆட்டுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த கடலை பருப்பு 1 கிலோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா, நூ ஹோல்சேல் விலையே பார்த்தீங்கன்னா, ரூ. 125 ரூ. 130 ஆகுங்க. சரி 120 ரூவான்னு கூட வச்சுக்கங்க லீஸ்ட் பிரைஸா. 2 கிலோ கடலை பருப்பு ஆட்டுனா தாங்க 1 கிலோ 1 லிட்டர் கடலை எண்ணெய் தயார்படுத்த முடியும். அப்போ 2 கிலோ கடலை பருப்புக்கே பார்த்தீங்கன்னா, ரூ. 240 ஆகுது. இப்ப அது போக பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்டுற செக்குல ஆட்டுற கூலி இருக்குது. அ அ த வேலை அதுக்கு உண்டான செலவு இருக்குது. பேக்கிங் காஸ்ட் இருக்குது. அவனுடைய லாபம் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா, ஒரு ரூ. 300 ரூ. 350 கடலை எண்ணெய்க்கு வச்சாத்தாங்க அது ஒரிஜினல் கடலை எண்ணெய் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனா மக்கள் அவ்வளவு ரேட் வச்சாங்க அப்படின்னா, அவங்க வாங்க மாட்டாங்கன்ட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த விலையிலயும், அந்த தரத்திலயும் தாங்க குடுக்குறாங்க.
அப்போ நம்மளோட இந்தியன் பீப்புள்ல என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன எப்படி தரம் வந்து என்ன கிரேட் அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. என்ன பிரைஸ் அப்படின்னு கேட்கறதுனால தாங்க, அந்த வியாபாரிகள் என்ன செஞ்சுட்டாங்க, பயந்துகிட்டு அவங்க என்ன விலையில எதிர்பார்க்கிறோம், அந்த விலைக்கு அந்த தரத்த குறைச்சு குடுக்குறாங்க. அப்ப கலப்படையினா தான் குடுக்குறாங்க. ஸோ அது மூலமா பார்த்தீங்கன்னா, நமக்கு பலவிதமான தொந்தரவுகள் வந்து ஏன்னா அதுல ஒரு ரூ. 100 நம்ம மிச்சப்படுத்துறோம். அத கொண்டு போய் லட்சக்கணக்குல கொண்டு போய் ஆஸ்பத்திரியில இருந்து கொட்டுறாங்க. நெறைய அந்த மாரி தான் நடக்குது. அதே மாரி அந்த வெளியில வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் யூஸ் பண்றவங்களும் அப்படித்தாங்க. ஏன்னா, உலகம் முழுக்கவே வந்து அந்த சூரியகாந்தி விதை வந்து தயாரிக்கிறது சென்னைக்கு மட்டுமே வந்து அந்த சூரியகாந்தி எண்ணெய் வந்து சரியா போகுமாங்க. அவன் எப்படிங்க உலகம் முழுக்க வந்து அந்த சூரியகாந்தி எண்ணெய குடுக்க முடியும்? இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கிறதே இல்லங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்த வந்து நம்ம விட்டுட்டு, கடைசியில போய் அந்த ஆரோக்கியத்த வந்து சரி பண்றதுக்கு நம்ம லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல ஏன் சொல்லலாம்? கோடிக்கணக்குல செலவழிக்கிட்டு இருக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வந்து அ பொரிச்சுட்டு அத வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். வெளியில உள்ள எண்ணெய்கள்லாம் அந்த மாரி நம்ம பண்ண முடியாது. இதுல வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப 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 குறைவுங்க. பெண்களுக்கு மிக முக்கியமான ஆரோக்கியம் தரக்கூடியது நம்மளோட ரைஸ் பிரான் ஆயில்ங்க. ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில். இது வந்து நமக்கு மலபார் கோர்ஸ்ல தயார் பண்ணி குடுத்துருக்காங்க. கொப்பரை எண்ணெய்ல வந்து நமக்கு அந்த எண்ணெய வந்து தயார் பண்ணி குடுக்கும். இப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு சில பொருட்களுக்கு நம்ம அந்த விளக்கம் குடுக்குறப்ப, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்ப கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவரு. அப்ப இவர்ட்ட வந்து நம்ம பொருள பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குங்க. அப்ப அதே மாரி தான் நம்மளுடைய அந்த தனியா பவுடர், கிங், லால் மிர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது? வத்தல் பொடி. இந்த வத்தல் பொடிலாம் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் வத்தல்ங்க. அதே மாரி இந்த மிளகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிளகு பொடிலாம் அது ஒரு சிலருக்கு நான் குடுத்து விட்டு சொல்றாங்க, "ஏங்க இது வந்து ஆம்ப்லேட்ல வந்து லேசா மேல தூவி விட்டு சாப்பிட்டு பார்த்தேன். இந்த டேஸ்ட்டே பிரமாதமா இருக்குங்க. ஆம்ப்லேட்டோட நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல. இதுவரைக்கும் அந்த மிளகு பொடி போய் சாப்பிட்ட உடனே, எனக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுது அந்த ஆம்ப்லேட்டே. அந்த அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு." அப்படிங்கிறத சொல்றத நம்ம நெறைய கேட்கிறோங்க. அதே மாரி தாங்க இந்த கரம் மசாலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு குருமா இந்த மாரி இதுக்கெல்லாம் வச்சுக்கிறப்ப அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம நெறைய சொல்லிட்டே போலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது? கெடுத்து வச்சிருக்காங்க. என்ன எதுக்கு அப்டின்னா, "நெய் சாப்பிடாதீங்க. ஹார்ட் அட்டாக் வந்துரும். கொழுப்பு ஜாஸ்தியாயிரும்." இப்டி சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, நெய் பயன்படுத்தி ரொம்ப பேர் வந்து தவிர்த்துட்டாங்க. இப்ப வந்து நாம சொல்ல ஆரம்பிச்சதுலருந்து தாங்க, நெய்யே அதிகமா வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நெய்ய பத்தின விழிப்புணர்வே வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெய்யில வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. நெறைய ஏன் அப்டின்னா, அதுல விட்டமின் டி எதுலயுமே அதாவது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டி மாரி இதுல விட்டமின் டி வந்து அதிகமா இருக்குங்க. இதெல்லாம் எடுக்கிறப்போ முழங்கால் வலி பிரச்சனைலாம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். சரிங்களா? அப்ப நெய் வந்து டெய்லி 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, "நெய்யி இருக்கிற வீட்ல நோய் அண்டாது" அப்படிம்பாங்க. ஸோ அது மாரி தாங்க. நெய் வந்து எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா, வெளியில இன்னும் இன்னும் ஒரு சிலருக்கு நான் குடுத்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, "இதுவரைக்கும் எனக்கு நெய்யே பிடிக்காது. நான் நெய்ய யூஸ் பண்ணதில்லன்னு" சொன்னவங்க பூரா, "ஒண்ணும் இல்லங்க. இத ஓப்பன் பண்ணி பயன்படுத்தி பாருங்க. நல்லா இல்லையா? நீங்க அப்படியே என்ட்ட குடுத்துருங்க. நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்க. அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வெளியில உள்ள நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கலப்படது குடுத்ததுனால, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ஏன்னா டால்டா தான் அதிகமா சேர்த்து அவங்க நெய்யின்ற பேர்ல விக்கிறாங்க. நம்ம வந்து சுத்தமான நாட்டு பசு நெய் குடுத்ததுனால, அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. இப்ப ரெகுலரா வந்து அவங்க நெய்ய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு இதுல சொல்லணுங்க. என்ன அப்டின்னா, இப்போ கோதுமை உணவு அப்படிங்கிற நெறைய சப்பாத்தி அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நம்ம அதாவது என்ன சொல்லணும், நம்மளோட தமிழ்நாட்டு உணவு கிடையாதுங்க. அது எல்லாமே நார்த் இண்டியன்ஸ் வந்து பயன்படுத்துறதுங்க. ஸோ, அந்த நார்த் இண்டியன்ஸ் பயன்படுத்துறப்ப, அந்த ஹீட் வந்து அதிகமா வந்து அந்த கோதுமை சார்ந்த பண்டங்கள்ல வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். எந்த கோதுமை உணவா இருந்தாலும், உதாரணத்துக்கு நான் சப்பாத்திய சொல்றேங்க. இந்த சப்பாத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெய் சேர்த்து அந்த சப்பாத்திய மாவு பெசஞ்சு, நெய் ஊத்தி அந்த சப்பாத்திய சுட்டு சாப்பிட்டு பாருங்க. ஹீட்ட வந்து குறைக்குங்க. சரிங்களா? ஸோ, அப்போ அந்த நெய் வந்து நம்ம வீட்ல இருக்கிறப்ப, அந்த அந்த சப்பாத்தி வந்து நம்மளுடைய உணவாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால், நமக்கு வந்து ஹீட் அதிகமாகாம இருக்கணும் அப்படின்னா, நெய் சேர்த்து பயன்படுத்துங்க. ஹீட் வந்து கண்டிப்பா குறையுங்க. அதுபோக என்னன்னா நெறைய இருக்குங்க. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பியூ பிட் பிட்யூட்ரி சு ஆசிட்ன்னு ஒண்ணு இதுல இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செரிமானத்துக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது. எதுலயுமே அந்த பிட்யூட்ரிக் ஆசிட் வந்து கிடையாதுங்க. நம்ம சாப்பிடுற உணவுல இதுல வந்து அதிகமா இருக்குங்க. அதுபோக லினோலினிக் ஆசிட் அதிகமா இருக்குது. ஒமேகா 3 அதிகமா இருக்கு. விட்டமின் ஏ இருக்கு. அப்ப இதெல்லாம் சாப்பிடுறப்ப நம்ம கண்களுக்கு, நம்மளுடைய செரிமானத்துக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்மளுடைய நெய் தாராளமா பயன்படுத்தலாங்க. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்மேட் பைன்னு இருக்கு. நான் அப்பவே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடிக்கோ, என்விரான்மென்டலுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாத பொருளா தந்திருக்காங்க பார்த்தீங்களா மோதிகேர். அதே மாரிங்க இந்த வாஸ்மேட் பைன்னு லிக்விட் நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாதுங்க.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் போட்டிருக்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த கிரீன் கலர் ட்ரெஸ்ஸுங்க. இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்ப அங்க ஏதோ ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காண்டி தந்தாங்க. இந்த கலர் நான் போட்டிருக்க கலர் இது மட்டும் தாங்க பிரைட்டா இருக்கு. நல்லா என்ன புதுசா நான் போட்டனோ அதே மாதிரி கலர்ல அப்படியே இருக்குங்க. என் கூட அங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் எப்படியும் வந்து மந்த்லி வந்து எப்படியும் ஒரு 3 தடவை 4 தடவை இதை போட்டுருவேங்க. ஆனா அவங்களும் அதே மாதிரி தாங்க பயன்படுத்துறாங்க. ஆனா அது எல்லாமே வெளிரி போயிருக்குது. இத்தனைக்கும் நான் ஒரு சோப் கம்பெனில கெமிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து ரொம்ப ஃபேடா இருக்கு. ஆனா நான் போட்டிருக்கு வந்து அப்படியே அந்த கலர் மாறாம அப்படி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாஸ்மேட் 5ன்னு ஒன்று லிக்விடுங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸோட கலர வந்து எதுவுமே ஃபேட் பண்ணாம இருக்கும். ஸோ அதனால அந்த கலர் வந்து நமக்கு அப்படியே இருக்கு. அப்போ வாஷ்மேட் பிரிவாஷ் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஜென்ஸோட அந்த காலர் அழுக்கு, கையில எல்லாம் அழுக்கு அப்படி இருக்கிறப்ப, அத லைட்டா நம்ம போட்டுட்டு, நம்ம வாஷ் பண்ணோம்னா, நம்ம சோப் போட வேண்டிய அவசியம் வராது. ட்ரெஸ் வந்து பிரமாதமா இருக்குங்க. அதே மாரி தான் நம்மளுடைய செரிக்கினின், பென்சால் கோனியம் குளோரைடு இதில சேர்த்திருக்காங்க. 100% கிருமி பயன்படுத்தும். நம்மளுடைய வாசல் தொழிற்சிக்கெல்லாம் நம்மளுடைய பேரல் இது மாரி எங்கெல்லாம் பாசம் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது? கிருமி அதிகமா இருக்கோ, அங்கேயெல்லாம் நம்மளுடைய செரிக்கில் வந்து பயன்படுத்துறப்ப, நம்மளுடைய வீடு வந்து நம்ம ஆரோக்கியமா சுற்றுப்புறத்தையும், நம்மளுடைய வீட்டையும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இது டசால் வெறும் கோகனட் ஆயில் மட்டும் தான், தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் இதில சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இத ஒரு ஃப்ளோர் கிளீனரா பயன்படுத்துறப்ப, நம்மளுடைய டைல்ஸ் வந்து பிரம்மாதமா இருக்கும். ஏன் அப்டின்னா, டைல்ஸ் மொதல்ல வாங்க போறப்பலாம் பார்த்து, பார்த்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ண போட்டு அவங்க வந்து கிளீன் பண்ணி, அது அந்த டைல்ஸே வந்து ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷத்துல ரொம்ப மோசமான கண்டிஷன்ல அத வச்சுர்றாங்க. ஏன் அப்டின்னா, அந்த டைல்ஸ் ஃபிட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு. அந்த வரியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது பிளாக் கலர்ல இருக்கும். நீங்க ஏதாவது வீட்ல போய் பாருங்க. ஸோ, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய ஏதோ ஒரு ஃப்ளோர் கிளீனர் வச்சு பயன்படுத்துறப்ப, அது எல்லாமே அந்த அழுக்குகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச காலத்துல இருந்தாங்க டைல்ஸோட ஷைனிங் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அந்த டைல்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிக்கும். ஆனா, நம்மளுடைய டசால பயன்படுத்துறப்ப, அவங்களுடைய அந்த ஃப்ளோர் வந்து பிரம்மாதமா இருக்குங்க. நீங்க தாராளமா சொல்லலாங்க. அதே மாரி பியாண்ட் ப்ளூ, நம்ம பியாண்ட் ப்ளூ பயன்படுத்துற மேக்ஸிமம் பேர் வெளியில உள்ள பிராண்ட வந்து பயன்படுத்துறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமிலத்தன்மை உடையது. அது போக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோப்பைகள் வந்து அது ஃபுல்லாவே கரோசிவ் பண்ணி விட்டுரும். அ அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய செப்டிக் டேங்க்லயும் பார்த்தீங்கன்னா, அதிகமான பாக்டீரியா வந்து கெட்ட பாக்டீரியாக்கள அதிகப்படுத்தும். அது மூலமா உள்ள ஸ்மெல் வெளியில வரும். ஸோ வந்து ஏர் பாக்கெட் அப்படிங்கிற இன்னொரு அடிஷனல் சேல்ஸையும் அவங்க கொண்டு வர்றாங்க. ஏன்னா, அதுல அந்த செப்டிக் டேங்க்ல பாக்டீரியா அதிகமாகி செப்டிக் டேங்க் சீக்கிரமா நிறைஞ்சிரும். அப்ப அந்த ஏர் பாக்கெட் பயன்படுத்தும் அதையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பயன்படுத்துறாங்க. 30 டேஸ்ல வந்து அதுவரைக்கும் அந்த மனம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அத அவங்க வந்து சொல்லி அதையும் வந்து அடிஷனல் சேல்ஸா அவங்க கொண்டு வர்றாங்க. நம்மளுடைய பியாண்ட் ப்ளூ பயன்படுத்துறப்ப பார்த்தீங்கன்னா, இது குதிரைச்சாணம் ப்ராசஸ்ல தயார் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா, செப்டிக் டேங்க சீக்கிரமா நிறைய விடாது. ஏன் நிறைய விடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட பாக்டீரியாக்கள அழிச்சு நல்ல பாக்டீரியாக்கள வந்து அதிகப்படுத்துறது மூலமா செப்டிக் டேங்கும் சீக்கிரம் நிறையாது. கோப்பையில வந்து வெளியில பேர்ட்ஸ் மூலம் வெளிய வராது. ஸோ இதெல்லாம் நம்ம பியாண்ட் ப்ளூல தாராளமா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்பிக் அண்ட் ஸ்பான் பாத்ரூம்ல உள்ள அந்த ஸ்கேல் உப்பு படிஞ்சது எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பிக் அண்ட் ஸ்பான் பயன்படுத்தலாம். நம்மளோட டேப்பு, ப பக்கெட்டு, கப்பு எதுல கோப்பை எதுல இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பிக் அண்ட் ஸ்பான் பயன்படுத்துறப்ப, நம்முடைய அந்த ஸ்கேல் உப்பு படிஞ்ச எல்லாமே கம்ப்ளீட்டா ஆச்சரியப்படத்தக்கையில வந்து அது மாறுங்க. நீங்க தாராளமா ஸ்பிக் அண்ட் ஸ்பான் குடுக்கலாம். அதே மாரி பியூர் ஹனிங்க. நம்ம தேன் நான் நெய் எப்படி சொன்னேனோ அதே மாரி தாங்க தேன். இந்த தேன் யார் வீட்லலாம் இருக்கோ, அவங்க வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அப்படின்னா, தேன் வந்து தானும் கெடாது, தன்னை சுத்தியவங்களையும் கெட வைக்காதுங்க. ஸோ அதனால தாங்க இந்த தேனோட மகத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு, அ ஜப்பான், சைனா, கொரியா இந்த மாரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1000 வீடு இருக்குன்னா, அது ஒரு வீட்ல தாங்க தேன் இருக்காது. ஆனா, நம்ம இந்தியனா, தமிழ் மக்கள் என்ன செய்றாங்க, நம்ம பீப்பிள் என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, 1000 வீடு இருக்குன்னா, ஒரு வீட்ல தாங்க தேன் இருக்கு. எங்க வீட்ல தேன் இருக்கு. உங்க வீட்ல இருக்கா? போய் செக் பண்ணிக்கங்க. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டிடிஐஎல். இந்த டிடிஐஎல்லாம் யார் வீட்ல இருக்கோ, இது ஒரு மினி டாக்டருங்க. சரிங்களா? இது ஒரு என்ன சொல்றாங்க, அவசர முதல் உதவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தாங்க. இந்த டிடிஎல் வந்து வீட்ல வச்சிருங்க. மேக்ஸிமம் பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையும். ஏன் அப்டின்னா, டிடிஎல்லோட மருத்துவ குணம்லாம் பார்த்தீங்கன்னா, பிரம்மாதமா இருக்கு. இதுக்கு ஒரு தனி கதை இருக்கு. அத இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். டிடிஎல்ல பத்தி. சரிங்களா? ஓகே. இந்த டிடிஎல்லாம் பார்த்தீங்கன்னா, ரன்னிங் நோஸ் அதிகமா இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இத பத்தி நெறைய டீட்டெயில் நம்ம அடுத்த இதுல பார்த்துக்கலாம். அதே மாரி மல்டிவிட்டமின், மல்டி மினரல், ஸ்பைருல்னா, கிலாய், புதினா வித் துளசி, நோனி ஜூஸ். இந்த 5 மட்டும் நான் உங்களுக்கு வந்து வெல் கேட்டகரில குடுத்துருக்கேன். ஏன் இத குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானதே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 விதமான சத்துக்கள் தாங்க. என்ன சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, அ ப விட்டமின்ஸ், மினரல்ஸ், முக்கியமா புரதம், ஃபைபர். இதுதாங்க. இந்த 5ம் நான் குடுத்திருக்க இந்த 5லயுமே இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி விட்டமின், மல்டி மினரல். நமக்கு வந்து 12 விட்டமின், 8 மினரல்ஸ் இருக்கு.
2 பைட்டோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து கிடைச்சிருங்க. அதை வந்து அதனுடைய தேவையை பூர்த்தி பண்ணுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், கீரைகள் வந்து எடுத்து வந்திருக்காங்க. நம்ம டெய்லி அந்த 5 விதமான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் நம்ம எடுக்க முடியாது. இந்த ஒரு டேப்லெட் மூலமா அந்த தேவை சத்துக்களை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிடுறாங்க. ஸ்பைரல்லாம் இந்த ஸ்பைரல் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புரதச்சத்தோட முக்கியமா மேக்சிமம் தேவையை வந்து இந்த ஸ்பைரல்ல வந்து நம்ம கொடுத்துருக்குது. ஸோ புரதச்சத்தும் நமக்கு கிடைச்சிருங்க. இந்த கிளாய் வந்து ஒரு அற்புதமான நமக்கு ஒரு மூலிகைங்க. இந்த கிளாய் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அமிர்த சஞ்சீவினி மூலிகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இது வந்து நம்ம ரெகுலர் எடுக்கிறப்ப நமக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெம்பு கிடைக்குங்க. எல்லாமே சின்ன சின்ன காஸ்ட் உள்ளதாங்க நான் போட்டிருக்கிறேன். தாராளமா இருக்கு. ஏன்னா ஸ்பைர்ல நான் புரோட்டீன் பவுடர் போடுறேங்க. ஆல் பிளான் புரோட்டீன் போடல. அது பிறகு ஸ்பைர்லாம் போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே. அடுத்து புதினா துளசி. செரிமானத்துக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம புதினா துளசி கையில வச்சுக்கோங்க எப்பயுமே. சப்போஸ் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வெளியில போறோம். வெளியில சாப்பிட வேண்டிய சூழ்நிலை எப்பிச்சு அப்படின்றப்போ ஒரு மாதிரி வயிறு உப்பிசமா இருக்கு, வயிறு மந்தமா இருக்கு, ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலா இருக்கு. 2 புதினா துளசி போட்டு பாருங்க. அவ்வளவு சூப்பர். நீங்க அதுக்கப்புறம் பேசுவீங்க. நோனி ஜூஸ் நமக்கு தேவையான எல்லா சத்துக்குமே கிடைக்கும். இந்த ஒண்ணே ஒண்ணு நமக்கு நல்லதை சாப்பிடணும், செரிக்கணும், கழிவுகள் வெளியேறதுக்கு இந்த நோனி ஜூஸ் மிக பிரமாதமா வேலை செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான முக்கியமானது தாங்க இதுல சேர்த்திருக்கிறேன். அது ஊறுகாய். இந்த ஊறுகாயும் உப்பு இல்லாத வீட்டுல மகாலட்சுமி தங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஊறுகாய் நம்ம கொடுக்கப்பட்ட ஊறுகாய் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதனுடைய தேவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நான் சொன்ன இத்தனை ப்ராடக்ட்டுமே இது தேவையா இல்லையா? எல்லாருமே பயன்படுத்துறாங்களா? பயன்படுத்தலையா? ஸோ இத ஒவ்வொரு கன்சல்டன்ட்டும் நம்ம வீட்ல பயன்படுத்துறப்ப 50 பாயிண்ட் வெளி என்னங்க? இதெல்லாம் மிக சாதாரணங்க. சரிங்களா? இதுல நான் போட்டிருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 121 பாயிண்ட் வெளி வருதுங்க. சரிங்களா? ஸோ இதுல செலக்ட் பண்ணி உங்களுக்கு 50 பாயிண்ட் வெளிங்க எடுத்து இது பண்ணுங்க. 50 பாயிண்ட் வெளி நான் பயன்படுத்துறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஒருத்தர் பேசுறோம். ஓகேங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் உங்க பொருளை பயன்படுத்துறேன். நீங்க பொருளெல்லாம் டெமோ பண்ணி காட்டுனீங்க. பொருளை பத்தி சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 50 பாயிண்ட்கள் நான் பயன்படுத்துறதுனால என்ன கிடைக்கும்? நான் யாருக்குமே சேல்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 50 பாயிண்ட்கள் பண்றப்ப நம்ம அவங்ககிட்ட சொல்லலாங்க. என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்குங்க. மேக்ஸிமம் ஒரு 5000 நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5000 வாங்குறப்ப நமக்கு அந்த 50 பாயிண்ட்கள் நெய், அந்த சமையல் எல்லாம் சேர்றப்ப ஒரு 50 பாயிண்ட்கள் வச்சு வரும்னு வச்சுங்களேன். அப்போ குடுக்குறப்ப என்ன சொல்லலாம், அப்போ 50 பாயிண்ட்கள் நீங்க பண்றப்ப உங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் ஆன் கன்சப்ஷன் ரீட்டைல் ப்ராஃபிட். ஒண்ணு நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சமாகும். இத நீங்க யாருக்காவது சேல்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில உங்களோட பாக்கெட் மணியா உங்களுக்கு சேருங்க. 2 தாங்க. அப்போ பயன்படுத்த என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல 10% நீங்க வந்து சுருக்கமா சொல்லுங்க. சரிங்களா? 10% வந்து உங்களுக்கு இது சாரி சேவிங்ஸ் அண்ட் கன்சம்ப்ஷன் 20% வந்து கிடைக்குங்க. ரைட்டுங்களா? 20% நம்ம வந்து குடுத்துருக்காங்க கம்பெனி வந்து 33% குடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்லங்க. நான் இப்போ பேஸ்ட் ஒருத்தருக்கு குடுக்குறேன். அதுல வந்து எம்.ஆர்.பி ரேட் ரூ. 107. நம்ம குடுக்குற ரேட் ரூ. 80. நான் வந்து ரூ. 107 அவ்வளவு குடுக்க வெறும் ரூ. 100 நான் குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் குறைச்சு குடுக்குறேன்னு வச்சு எம்.ஆர்.பி கரெக்ட்டா குடுத்தா, என்னங்க எம்.ஆர்.பி இவ்வளவு போட்டிருக்கு. எம்.ஆர்.பிக்கே கரெக்ட்டா குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு ரூ. 100 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 20%ங்க. அப்போ 20% ரீட்டெயில் ப்ராஃபிட். ரைட்டா? 2வது நமக்கு மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? 15ஆம் தேதிக்குள்ள நம்ம வாங்குறப்ப நமக்கு மாசம் மாசம் கம்பெனி வந்து 10% வந்து ரீபர்ச்சேஸ் ஆஃபர் குடுக்குறாங்க. அப்போ அது ஒரு 10%. அப்போ முதல்ல சொன்ன எம்.ஆர்.பில இருந்து நமக்கு குறைச்சு குடுக்குற, இல்ல நமக்கு வெளியில சேல்ஸ் பண்றது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20%ங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு 6 மாசம் வாங்குறேன். 7ஆம் மாசம் 1 மாச பொருள் ஃப்ரீயா தர்றாங்க. அடுத்த ஒரு 6 மாசம், 1 வருஷம் நான் வாங்கி முடிக்கிறேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2 மாச பொருள் ஃப்ரீயா அதுக்கடுத்து 6 மாசம் 1, இந்த 1 வருஷத்த ஆவரேஜ் பண்ணி 1. அப்போ வருஷத்துக்கு நான் 3 மாச பொருள் ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப அதுல எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 25% வந்து கிடைக்குங்க. அப்போ சேவிங்ஸ் அண்ட் கன்சப்ஷன் இல்ல ரீட்டெயில் ப்ராஃபிட்ல ஒரு 20%, ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ல ஒரு 10%, இந்த லாயல்டி பிளஸ்ல ஒரு 20%. இந்த 25% எப்படி அப்படிங்கிற உங்களுக்கு சுருக்கமா சொல்றேங்க. மாசம் மாசம் ரூ. 5,000 வாங்குறோம். வருஷம் முடிவுல எவ்வளவு வாங்கியிருப்போம்? 60,000 வாங்கியிருப்போமா? சரிங்களா? ரூ. 15,000 ஃப்ரீ பொருள் கிடைக்குதா? இந்த ரூ. 15,000 60,000ல எவ்வளவுங்க? ஒரு 1/4 பங்கா? அதுதாங்க 25%. சரிங்களா? அப்போ இந்த 25% அப்போ ரீபர்ச்சேஸ் ஆஃபர் ஒரு 10%, அப்போ அந்த ஒரு ரீட்டெயில் ப்ராஃபிட் ஒரு 20%. இதெல்லாம் சேருங்க 55%. மோதி கேர்ல நீங்க யாருக்கு இத சேல்ஸே பண்ணலங்க. நான் உங்களுக்கு வர்ற வருமானம், செக் பேமெண்டா அது எதுவுமே நான் சொல்லல. சரிங்களா? அப்ப இது மட்டுமே 55% எந்த கம்பெனில இருந்து கிடைக்கும்? நீங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க ஏதோ ஒரு கடையில வாங்கிட்டு இருக்கீங்க. கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடைக்காதுங்க. அது வந்து நீங்க எத்தன வருஷமா நான் வந்து இதே சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குறேன். எனக்கு எதாவது குடுங்க நான் தருவான்.
நீங்க பை கொண்டு வந்திருக்கலான்னு கேட்பான். இல்ல அப்படின்னு 10 ரூபாய்க்கு பைக்கும் சேர்த்து பில் போட்டு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட காலம் தான் இது. அப்ப ஃப்ரீ அப்படிங்கிறத அவங்ககிட்ட யாருமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம நம்மளுடைய பேரை மோதிக்கிறத பதிவு பண்ணிட்டு நம்ம இதை வாங்குறது மூலமா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் பாருங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி இது வந்து நமக்கு 55% 100க்கு 55% வந்து இது மூலமா நமக்கு யாருக்கு நீ சேல்ஸ் பண்ண வேண்டாம். நீ வீட்டுக்கு மட்டுமே வாங்கிட்டு இருக்கப்ப 1 வருஷம் முடிவுல நீங்க உங்களுக்கு கிடைக்க போறது 55%. ஏன் சொல்லலாம்ல? தாராளமா அவங்கள உள்ள கொண்டு வரலாம்ல. சரிங்களா? நீங்க கொண்டு வந்துட்டீங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து மத்தவங்களுக்கு இது செல்ஃப் யூஸ் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். சரிங்களா? யார்கிட்ட கொண்டு கொடுக்குறது? அதுக்கு தாங்க என்ன சொல்றாங்க, பெயர் பட்டியல். இந்த பெயர் பட்டியல் வந்து மெமரி ஜாக்கர் சொல்லுவாங்க. நினைவில் நின்றவர்கள். உங்களை பத்தி இப்ப வேல்முருகா அப்படின்னு யாரையும் கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வழக்கம் இருப்பாங்க, அவங்க பேர் எழுதுங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு 10 பேர் என்கிட்ட இருக்குங்க. 300 பேர் கொண்ட பெயர் பட்டியல் என்கிட்ட இருக்கு. இருக்கா? யோசிச்சு பாத்துங்க. சரிங்களா? அப்போ அந்த பெயர் பட்டியல இருந்து நம்ம ஆட்களை செலக்ட் நீங்க ஏங்க பெயர் பட்டியல் யார் இருக்க போறாங்க? உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு வேண்டப்பட்டவங்க, பக்கத்துல இருக்க எல்லாமே தான் இருக்க போறாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 10 பேரை நம்ம செலக்ட் பண்ண முடியாதா? ஸோ அந்த 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம மோதிக்கிறத நம்ம குரல்களை பத்தி பிசினஸ் பத்தி சொல்றப்ப ஒரு 4 பேர் நமக்காண்டி 4 பேர் வரமாட்டாங்களா? அந்த 4 பேர் வர்றப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா அவங்கள நம்மள மாதிரியே இத்தனை ப்ராடக்டையும் அவங்கள்ட்ட சொல்லி இவ்வளவு நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க, நான் உங்களுக்கு தேவையானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஒரு 50 பாயிண்ட் வேலி பண்ண மாட்டாங்களா? ஒரு 4 பேர் 50 பாயிண்ட் வேலி பண்றப்ப மைல்ஸ்டோன் 1 அப்படிங்கிற ஒரு முதல் படியை வந்து நம்ம அடையிறோங்க. இப்போ யாருமே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 4 பேர் நமக்கு கிடைச்ச பலனை நமக்கு கிடைச்ச அந்த 55% இத என்னது ரீபர்ச்சேஸ் ஆஃபர், ரிட்டைல் ப்ராஃபிட், நம்ம லாயல்ட்டி பிரைஸ் அது மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 55% மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற நம்ம ஒரு நல்ல இதுல சொன்னோம் அப்படின்னா ஒரு 10 பேர்ட்ட சொல்றப்ப 4 பேர் இந்த முழுமையா வந்து 50 பாயிண்ட் பண்றவங்களா நமக்கு இருப்பாங்க. இது கிடைக்கிறது மூலமா மைல்ஸ்டோன் 1 அப்படிங்கிற நிலையை அடையலாம். ஸோ மைல்ஸ்டோன் 1 அடையலாம் அப்படின்றப்ப நமக்கு என்னங்க வருமானம் கிடைக்கும்? ஒரு நிமிஷத்துல பார்த்து சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சரி ஒரு நிமிஷம். அப்போ மைல்ஸ்டோன் 1 அப்படிங்கிற பதவியை நம்ம அடைஞ்சாச்சு. அவங்கள வந்து அப்படியே வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு நம்ம கொடுக்கறது மூலமா நமக்கு ஒரு கம்பெனில இருந்து 2 ஷேர் கிடைக்கும். அந்த 2 ஷேருக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1100 வந்து 1300 வரைக்கும் மைல்ஸ்டோன் போன மாசம் முடிச்சவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முடிச்சவங்க வாங்கிட்டு இருக்காங்க. போன மாசம் வர்றவங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து வரப்போகுதுங்க. எவ்வளவு கிடைச்சிரும் அப்படின்னா போன மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய டீம்ல 4 பேர் மைல்ஸ்டோன் முடிச்சிருக்காங்க. இந்த 4 பேர் மைல்ஸ்டோன் முடிச்சாங்க. அதன் மூலமா பாத்தீங்கன்னா நான் டைரக்டர்னு என்னங்க, 4 பேரை வந்து மைல்ஸ்டோன் 1 முடிக்க வச்சோம் அப்படின்னா சரி 4 பேரை வந்து மைல்ஸ்டோன் 1 முடிக்க வச்சோம்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து 250 பாயிண்ட் வெளி பண்றப்ப 1000, நான் ஒரு 100 பாயிண்ட் வெளி பண்றப்ப 1100 பாயிண்ட் வெளி வரும். இந்த 1100 பாயிண்ட் வெளி நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டர் அப்படிங்கிற இது கிடைக்கும். அப்ப டைரக்டர் முடிச்சோம்னா எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு 1100 பாயிண்ட் வெளி நமக்கு வந்துடும். 1100 பாயிண்ட் வெளி வர்றப்ப நமக்கு வருமானம்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? டைரக்டர் முடிச்சோம்னா 17% டைரக்டர் போனஸ் ஸ்கூல், 4% உள்நாடு டூர் போனஸ், 3% பைக் போனஸ். இந்த 3 வருமானம் கிடைக்கும். இந்த 3 வருமானம் சேர்த்து நமக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு 5500ல இருந்து 6000 நமக்கு வந்து வருமானமா கிடைக்குங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒரு 4 பேரை அவங்களுக்கு வந்து ஒரு 1100 வருமானம் வர்ற மாதிரி ஒரு 4 பேரை வந்து அவங்களுக்கு வருமானம் வாங்க வச்சோம். அந்த வாங்க வச்சதன் மூலமா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பதவி பிளஸ் வந்து நமக்கு இவ்வளவு போனஸ். பதவி என்று சும்மா இருக்காங்க. டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனில பங்குதாரர். ஸோ அதனாலதான் நமக்கு அந்த ஷேர் தர்றாங்க. அந்த ஷேர் தர்றதுனாலதான் நமக்கு வந்து இவ்வளவு போனது இது அமௌண்ட் கிடைக்குது. 5500 6,000. சரிங்களா? அதான் முதலே சொன்ன மாதிரி மைல்ஸ்டோன் 1 பண்ண வைக்கிறோம். மைல்ஸ்டோன் 1 நாம அடைஞ்சிடறோம். நம்ம அடைஞ்ச மாதிரி 4 பேரை மைல்ஸ்டோன் 1 பண்ண வைக்கிறோம் நம்ம டைரக்டர். நம்ம டைரக்டர் ஆன உடனே அந்த கீழே உள்ள 4 பேர் அவங்களும் டைரக்டர் ஆகணும்ல ஆசைப்படுவாங்கல்ல. அந்த 4 பேரையும் நம்ம டைரக்டர் ஆகிறப்ப நம்மளுடைய இலக்கு வந்து நம்மளுடைய இது வந்து பிளாட்டினம். எவ்வளவு அருமையா நமக்கு வந்து ஈஸியா படிகளை தந்திருக்காங்க. அப்ப பிளாட்டினம் ஐட்டம்னா நமக்கு எவ்வளவு போனஸ் பாருங்க, எவ்வளவு வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த காட்டுறீங்க. சரிங்களா?
மைல்ஸ்டோன் 1 வர்றப்ப பாத்தீங்கன்னா 1000 1000 பிளஸ், அதுக்கு மேல டைரக்டர் முடிச்சோம்னா 5000 பிளஸ். அதுக்கு வந்து ஒரு நமக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா சீனியர் டைரக்டர், 2 பேர் வந்துட்டாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், 3 பேர் வந்துட்டாங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். நம்ம கீழே உள்ள 4 பேரையும் நம்ம டைரக்டர் போனஸ் வாங்க வச்சோம், ஒரு 5000க்கு மேல 6000க்கு மேல சம்பாதிக்க வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பிளாட்டினம் டைரக்டர். இந்த பிளாட்டினம் டைரக்டர் அப்படிங்கிற பதவியை எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ முடிப்போம். எவ்வளவு வருமானம் பாருங்க, சரிங்களா? ஒரு 15,000 தாங்க. அதுல இருந்து எவ்வளவுன்னு பாருங்க. 15,000 மினிமம்ங்கிறதுலாம் இப்ப எல்லாம் கிடையாதுங்க. இப்போ போன மாசம் பிளாட்டினம் வச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 40,000 50,000 வாங்கி, சரிங்களா? அதுல இருந்து எத்தனை லட்சம்னு பாருங்க, சரிங்களா? ஸோ இத்தனை லட்சங்களை வந்து நம்ம வாங்க முடியும். இதுக்கு மேலும் நிறைய இருக்கு, சரிங்களா? நம்ம ஒவ்வொருத்தரையும் மினிமம் 50 பாயிண்ட் வழி பண்ண வச்சு கொண்டு வருவோம். அது மூலமா மிகப்பெரிய அவங்களையும் சம்பாதிக்க வச்சு வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. நம்ம கீழே உள்ளவங்களையும் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க வைப்போம், நாமளும் பணம் சம்பாதிப்போம். அதனால எல்லோரையும் நலமாக வாழ வைப்போம். அப்போ மோதிக்கர் பொருள்களை பயன்படுத்தி நலமாகவும், மோதிக்கர் தொழிலை பயன்படுத்தி வளமாகவும் இறையர்களை வேண்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்லவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ரஞ்சித், தேங்க்யூ ஜி, எல்லா அனைவருக்கும் தேங்க்யூ லீடர்ஸ்.